Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான brownie. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் டபுள் பாயிலிங் மெத்தடில். அதுக்கு நான் இதுக்கு 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் எடுத்து அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து 1/4 கப்பு பவுடர் பண்ண சுகர் அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ளீட் பண்ணி அந்த எக்கோட கலர் லைட்டாகி நல்லா கொஞ்சம் ஒரு ஒயிட் ஷேடில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் விஸ்க் கூட பயன்படுத்திக்கலாம். பண்ணிவிட்டு இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாக்லேட், அதை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு நீட்டமான ட்ரேயில் நாங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்து அதில் இந்த கலவையை ஊற்றி நல்லா அழகாக செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் குக்கரில் தான் இதை பேக் பண்ணேன். ப்ரீ ஹீட் ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கீழே உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். ரெடியான பிறகு நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த சாக்லேட்டை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை பைப்பிங் பேக்கில் போட்டு லைட்டாக இப்படி டிசைன் பண்ணி எடுத்து அது மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப எம்மியாக இருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் அழகாக ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு